ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை வந்து நீங்கள் இந்த கோல்டு சீசனுக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து பொடியாக நறுக்குன ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்குன பீன்ஸு, கேரட்டு, கோஸு, குடமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு நான் வந்து ஒரு 4-5 பீஸ் எலும்பு துண்டு மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, சோயா சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 3-4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 5 விசில் விட்டு, ஆனால் சிம்மிலேயே வச்சு தான் விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து எல்லா காய்கறியும் வந்து மசிஞ்சு சிக்கனோட ஸ்டாக் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட நான் முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை சேர்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் சூப்பே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி ஊற்றி விடுங்க. அப்புறம் மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி இறக்குனா ஒரு சூப்பரான சூப் ரெடி.